தமிழ் சினிமால இவர தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்க. ஏன்னா, அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு இயக்குனரான பாக்யராஜ் வந்து இறந்திருக்காரு. ஸோ ரொம்பவே கவலையா தான் இருக்கு. 73 வயசுன்றாங்க. ஸோ ஹார்ட் அட்டாக். மேபி உடம்பு நல்லா இருக்கும், செஞ்சிருக்கலாம். அவரு ஹெல்த் இஷ்யூ இப்ப ரீசென்ட்டா கூட ஹெல்த் இஷ்யூன்னு எதுவும் சொல்லலங்க. இருந்தாலும் இந்த மாரி ஹார்ட் அட்டாக். ஏன்னா, இப்ப நெறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது. அது என்ன ரீசன்னே தெரியல. ஏன் எதுக்குன்னே தெரியல. ஸோ அந்த மாரி இறந்துட்டாரு. அதுக்கு நம்ம இரங்கல் தெரிவிச்சுக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போறது, இந்த இரங்கல்ல நெறைய விஷயங்கள் கேலி, கிண்டலா பண்ணியிருக்காங்க. ஸோ அத பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு என்னன்னா, நம்ம டெத்துக்கு இரங்கல் தெரிவிக்க போனோம்னா எப்படிங்க போவோம்? நம்ம சிரிச்சுட்டு போவோமா? இல்ல கோமாளித்தனமா எதனா பண்ணிட்டு போவோமா? சேடா தானே போவோம். ஏன்னா நமக்கு ரொம்ப கவலையா இருக்கும் அவங்க இறந்தது. அவங்க எவ்வளோ பெரிய ஆளு, நமக்காக எவ்வளோ பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாம ஒரு பெரிய ஒரு துறையில வந்து பெரிய சாதனையே பண்ணியிருக்காங்க. அவரு எவ்வளோ பேருக்கு வாழ்க்கை குடுத்துருக்காரு. அவரால வந்த இயக்குனர்கள்லாம் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு கவலையா தான் இருக்கும். என்னடா இது அப்படின்ற மாரி ஒரு ஃபீல் வரும். அந்த ஃபீலோட தான் நம்ம போவோம். ஆனா சில பேர் இங்க சிரிச்சுட்டு போறாங்க. சில பேர் கேலி கிண்டல் பண்ற மாரி போறாங்க. ஸோ இதெல்லாமே நம்ம அவாய்ட் பண்ண வேண்டிய விஷயம். சிரிச்சுட்டு போனது யார் ப்ரோ அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமாங்க. நடிகை கஸ்தூரி இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த மாரி பாக்யராஜ் அவங்க டெத்துக்கு போய் பார்க்கும்போது சிரிச்சுட்டு போறாங்க. ஐயோ! நான் வேற சிரிச்சுட்டு போறேனே அப்படின்ற மாரி. எனக்கு புரியல. ஏன் சிரிச்சுட்டு போறாங்க? என்ன ஏதுன்ட்டு. ஆனா சில பேர் வந்து சொல்லுவாங்க. அப்படியே அவங்க வீட்டு நடந்தா தான் அவங்களுக்கு தெரியும். மத்தவங்கன்னா அப்படிதான்பா சிரிச்சுட்டு போவாங்க அப்படின்ட்டு. அப்படிலாம் கிடையாதுங்க. அப்படி சிரிச்சுட்டு நீங்க வேணாம். அந்த மாரி விஷயத்துக்கு போறவங்க எல்லாருமே கொஞ்சம் கவலையா தான் போவாங்க. அவங்கள பத்தி ஃபீல் பண்றவங்க தான் அவங்கள போய் பார்ப்பாங்க கடைசியில. இந்த மாரி இப்ப நீ சிரிச்சுட்டு போறன்னா, உனக்கு அவங்க பெருசா இம்பாக்ட் இல்ல. அவங்க பெரிய ஆள் இல்ல அப்படின்னு தானே நீ சிரிச்சுட்டு போற. ஸோ அதுக்கு வந்து நீ போகாமயே விட்டுடலாம்ல. அதுதானே நல்லது. அந்த மாரி உனக்கு அவரு பெருசா ஒர்த் இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க எதுக்கு போணும்? உங்களுக்கு அவர் பெருசா ஒர்த் இல்ல அப்படின்னு தெரியுதுனாக்கா, நீங்க போகாம விட்டுடலாம். அதுதான் நல்ல விஷயம். அந்த மாரி போகாம விட்டுருக்கணும் கஸ்தூரியும். அவங்க போயிட்டு அதுக்கப்புறம் பிரஸ் மீட்ல சீரியஸா பேசுறது, இது எல்லாமே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு. செயற்கையா பண்ற மாரி இருக்கு. அது புடிக்கல, செட் ஆகல. நெறைய பேர் சோசியல் மீடியாவிலும் திட்டிட்டு தான் இருக்காங்க கஸ்தூரிய. "ஏன் இப்படி சிரிச்சுட்டு போற? பல்ல காட்டிட்டு போறியா? அறிவு இருக்கா?" அப்படின்ற மாரிலாம் நெறைய பேர் திட்டிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க திட்டுறதுக்கு வந்து இவங்க வேணும்னே வழி குடுக்குறாங்க. அதுவும் இல்லாம இது தப்பு அவங்க பண்ணது. அதனால பப்ளிக் கண்டிப்பா திட்ட தான் செய்வாங்க. இன்னொன்னு யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தரு கோமாளித்தனமா பண்ணிட்டு இருக்காருங்க. இப்போ டெத்துக்கு போறோம்னா, அவரு படத்துல அவரு பண்ணியிருக்கலாம்பா. நெறைய சீன் இந்த மாரி 18+ஆ முருங்கக்காய் இது அதுன்ட்டு முருங்கக்காய் பொரியல் இந்த மாரிலாம் சொல்லியிருக்கலாம். ஆனா, அது எல்லாமே தேவையான இடத்துங்கள்ல தான் வச்சிருப்பாங்க. ஓவரா என்ஹான்ஸ் பண்ணி ரொம்ப 18+ஆ காட்டியிருக்க மாட்டாங்க. வாழ்க்கைக்கு தேவையான ஒரு முக்கியத்துவம், முக்கியமான ஒரு இடத்துல தான் வச்சிருப்பாரு. அது கொஞ்சம் அதிகமா யூஸ் பண்ணியிருப்பாரு. அதனால முருங்கக்காய் எடுத்துட்டு அவர் டெத்துக்கு போறாரு. கூல் சுரேஷ். இது ரொம்பவே தப்பான விஷயம். கூல் சுரேஷ் இப்போ மட்டும் இல்லங்க. எப்பவுமே நானும் எத்தன விஷயம் அவர் பண்ணிட்டே இருக்காரு தப்பு தப்பா. நம்மளும் எல்லா வீடியோலயும் பேசிட்டு தான் இருக்கோம். எல்லா விஷயத்திலயும் இந்த மாரி அவரு தப்பா பண்றாரு அப்டின்ட்டு. அப்படி இருந்தும் அவரெல்லாம் மாறுற மாரி இல்ல. யாரும் சொல்ல மாட்டாங்க போல இருக்குது அவருக்கு. இதெல்லாம் தப்புப்பா இப்படி பண்ணாத அப்படின்ட்டு. ஏன்னா அவரு தப்பான விஷயமா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காருங்க. அவரையும் நெறைய பேர் இப்ப திட்டிட்டு இருக்காங்க. என்னடா நீ அப்படின்ட்டு கோமாளித்தனமா காமெடி பண்றன்ற பேர்ல காமெடியும் இல்ல. அவரே சொல்றாரு. இது வந்து யாருமே காமெடியா பார்க்காதீங்க. யாருமே இத வந்து விமர்சிக்காதீங்க. என்ன திட்டாதீங்க. இது வந்து நானு சோகத்துல தான் பண்றேன் அப்படின்றாரு. இதெல்லாம் அவரு சோகமா பண்ற மாரி இல்லங்க. வேணும்னே இந்த மாரி நம்ம பெருசா பூம் ஆகணும். ட்ரெண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக வேணும்னே கோமாளித்தனம் பண்ற மாரி தான் இருக்கு. ஸோ இந்த மாரி பண்றதெல்லாம் யாருமே சப்போர்ட் பண்ணாதீங்க. தயவுசெய்து இந்த மாரி அவங்க பண்ண விடாதீங்க. யாருன்னா தயவுசெய்து போய் நிறுத்துங்கடா அவங்கள அப்படின்ற மாரி இந்த கோபி சுதாகர்ல சொல்லுவாங்கல்ல. தயவுசெய்து அவன போய் யாருனா நிறுத்துங்கடா அப்படின்ட்டு. அந்த மாரி யாராவது போய் நிறுத்துங்க தயவுசெய்து அவன. இந்த மாரி கோமாளித்தனமா பண்ணின்னு சுத்தின்னு இருந்தாங்கனாக்கா, யாராலையும் காப்பாத்த முடியாதுப்பா அவரெல்லாம். எவ்ளோ பேர் வராங்கங்க. கிட்டத்தட்ட எல்லா நடிகர், நடிகைகளுமே வந்து பார்த்தாங்கன்னு நெனைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு முக்கியமான நடிகர்கள், நடிகைகள் எல்லாருமே சோகமா எவ்ளோ பேரு. எல்லா ஹீரோவும் சோகமா எவ்ளோ ஃபீல் பண்ணி ஒரு மாதிரி வராங்க. இவங்க மட்டும் இந்த மாரி கோமாளித்தனம், சிச்சின் இந்த மாரி பண்றது வந்து செட் ஆகல. இது நல்லதுக்கு இல்ல. ஸோ இந்த விஷயம் பேசணுமா? நெக்ஸ்ட் மீடியா. இந்த ராதிகா வந்து பேசியிருப்பாங்க பாருங்க. அழுதுட்டு பேசியிருப்பாங்க. அவங்களுக்கு பிரைவசி குடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்ட்டு பேசுறாங்க. தயவுசெய்து உங்களுக்கு டிஆர்பி வேணும்னா, இல்ல படத்துல எதனா நடிக்கணும்னா, தயவுசெய்து நீங்க என்ன சொல்றீங்களோ அத நாங்க படத்துல பண்ணி தர்றோம். தயவுசெய்து இந்த மாரி பெர்சனல் லைஃப்லலாம் வரும்போது, இந்த மாரி முக்கியமான விஷயங்களுக்குலாம் வரும்போது பிரைவசி குடுங்க. இடத்த விடுங்க. ஏன் இப்படி பண்றீங்க? அப்படின்ற மாரி. ஏன்னா, அங்க போகுறதுக்கே இடம் இல்ல. நீங்களே பார்த்திருப்பீங்க. நெறைய இப்ப தனுஷ் போகும்போதும் சரி நெறைய கூட்டம் வந்திருக்கும். ராதிகா எல்லாருமே எல்லா ஹீரோஸுமே அங்க போய் பார்க்கும்போது சரியான கூட்டம். எல்லாருமே மீடியாக்கள் முட்டி மோதின்னு வந்து இப்ப வேற யூடியூப்ல நெறைய ஆயிடுச்சுல்ல சேனல்லாம். இது சோசியல் மீடியாலயே நெறைய பேரு நியூஸ்லாம் போட ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க எல்லாருமே போய் மைக் எடுத்து நீட்டிக்கின்னு இடம் விடாம போகுறதுக்கே வழி இல்ல. அந்த அளவுக்கு மோசமா அங்க வழி இல்லாம அந்த அளவுக்கு மோசமா பண்றாங்க. ஸோ மீடியாக்கள் தயவுசெய்து இந்த மாரிலாம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு அவங்க கெஞ்சி கேட்டிருக்காங்க. அப்படி இருந்தும் இந்த மாரி பண்ணீங்கன்னா, இதுக்கப்புறம் என்னதாங்க சொல்றது? ஸோ இந்த மாரி நெறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இது எல்லாமே பார்க்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு.
நெகட்டிவாக நிறையா பண்ணிட்டு இருக்காங்க, தப்பான விஷயங்கள்லாம் நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே நம்ம நாட்டுக்கு நல்லது இல்லை. அதுவும் இல்லாமல் நம்ம பாரம்பரியத்தை வந்து மதிக்கவும் மாட்டேன்றோம். இது எல்லாமே ஃப்யூச்சரில் அவாய்ட் பண்ணிங்கன்னா நல்லா இருக்குங்க. மீடியாவும் சரி, இல்லை அங்கே இரங்கல் தெரிவிக்க போகிறவங்களும் சரி, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா போகாத விட்டுடுங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி சிரிச்சின்னு போகிறது, கேலி பண்ணின்னு போகிறது, இதெல்லாம் தயவு செய்து பண்ணாதீங்க. அப்போ தான் எல்லாமே கரெக்டாக இருக்கும். ஏன்னா இப்போ உங்கள் பேர் தான் டேமேஜ் ஆகும். ஸோ தயவுசெய்து இந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க. மௌனம் உடைக்கும் சத்தம் இது, மறைக்கப்பட்ட கதையின் சாட்சி இது, விழிப்புணர்வு தீய ஏற்றும் நேரம் இது, உண்மை பேச வந்தோ